படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நாங்கள் ஏதோ சரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலை. ரொம்ப ஆர்வராக இருந்தது ரொம்ப படம். ஹூ இஸ் குட், ரியலி குட்டு. படம் த்ரில்லிங்காக இருக்குது, நல்ல த்ரில்லிங்காக இருக்குது, நல்ல த்ரில்லிங்காக இருக்குது. என்னங்க டைட்டிலுக்கு ஏற்றாப்புல பார்ட் 2 போட்டிருக்காங்க. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறையவே கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து மேக்கப் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அதுவே ஒரு இது தானே, கிரேட் தானே. அதுக்காக தானே பயப்படணும். அதை பார்த்து அதுதான் நம்மளோட கோலே, அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குது, பார்த்தோன்னே பயமாக இருக்குன்னாங்க. இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஆடியன்ஸ்க்காக. இந்த லுக் பார்த்தே நிறைய பேர் வந்து ரொம்ப பயந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. நான் பார்க்கணும் படம் வேறு லெவலில் ப்ரோ, சூப்பராக ப்ரோ. இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் மியூசிக்கில் சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாம் பக்கவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக. படம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2க்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ கதை தெரியும்னு ஆர்வமாக இருக்குது, வெயிட் பண்ணுறோம். ஆமாம், செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தெரியாதனமாக இந்த படத்துக்கு தனியாக மட்டும் வந்துடுறாங்க. உண்மையாகவே செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. அதுவும் 1-2 ஷார்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. உண்மையாகவே பயமாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 days எப்படி நான் தனியாக தங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ பாய். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எஃப்ஜே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. த்ரில்லராக சூப்பராக இருந்தது ப்ரோ. உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாத்தாண்டா டார்க் லைக் ஒரு சின்ன லைக் எப்படி ரொம்ப சின்ன டீம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாரும். ஆக்டர்ஸ் அண்ட் அந்த டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபர் டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் அந்த பிஜிஎம் அண்ட் லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சாங், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும், அந்த லவ் சாங், அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஹாரர்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவின்னு சொல்லலாம். ஒரு ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் மூவின்னு சொல்லலாம். பட் ஹாரர் வைஸ் ஹாரர்னு சொல்ல முடியாது, பட் சூப்பர் நேச்சுரல் மூவி நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. சின்ன படம் தான், சின்ன பட்ஜெட் படம் தான், பார்த்தாலே தெரியுது. பட் அந்த சினிமோட்டோகிராஃபி, டோன் எல்லாமே, கலர் டோன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரல், லைக் மோர் தென் ஹாரரும் இருக்குது. பட் அதையும் தாண்டி இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு கடவுள் தாண்டி ஒரு நெகட்டிவிட்டியும் இந்த வேர்ல்டில் இருக்குது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். சாப்டர் 1 தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, சாப்டர் 2 இன்னும் வரல. மேபி அது வந்தால் ஒரு ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். பட் இப்போ இருக்க மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது, போர் அடிக்கலை, லேகால, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஆக்சுவலி மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 பாட்டு தான் படத்தில். ஃபர்ஸ்ட் பாட்டும் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் பாட்டும் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் இது அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஹாரர் மாதிரி பார்க்காம இது வந்து ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரல், ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு வேறு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தா தெரியும். ஹாரராக பார்க்காம இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், எப்படி சொல்கிறது தெரியலையே கரெக்டாக, இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஹாய், என் பேர் சதீஷ் வாசுதேவன். சாத்தாந்தி டார்க் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு அப்புறமா படம் ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நிறையா ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் நிறையா பேர்த்துக்கு படத்தை போய் பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க எல்லார் சார்பாக வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஆல், நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். என் பேர் அஸ்வின். எல்லோரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா போயிருக்கு காசி டாக்கீஸில். அண்ட் இது உங்களோட சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், மல்டிப்ளை ஆகும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு ஹாரர் ஃபிலிமுங்கிறப்போ சவுண்ட்ஸு, மியூசிக் எல்லாம் தான் வந்து ஒரு பலமாக இருக்கணும். அந்தளவுக்கு தான் எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். வி ஒர்க்ட் ஆஸ் அ டீம் ஃபார் டேஸ் அண்ட் நைட்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அதோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேரக்டர் வெரி ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால் எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். தேர் இஸ் நத்திங் இந்த மாதிரி நீங்கள் இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் இல்லை, ரொம்ப ஃப்ரீடம் இருந்தது. அதான் படம் நல்லா வந்திருக்கு. ஒரு யூனிக் ஹாரர் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பாருங்கள். ஸோ நிறைய கனெக்டிங் டாட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஜாஸ்தியாக இருக்குது. நான் யோசிக்காததில் அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க அவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் எங்கள் இன்டென்ஷன், தட் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஹாரர் த்ரில்லரில் பயம் இருந்தால் தானே அது ஒரு ஹாரர் த்ரில்லர். ஸோ அது அந்த ரியாக்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலம் மியூசிக். பிகாஸ் ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு எப்போதுமே மியூசிக் தான் ஒரு பேக் போன்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு என் படமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஹீரோவாக தேட்டரில் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு படம். ஸோ ஒரு லீடாக பண்ணியிருக்க படம்ன்றதுனால இந்த படத்தில் வந்துட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக வேறேண்ணே. பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு லைவ்லேயே வந்துட்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்துட்டு அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சிச்சுண்ணே. அப்படி நினச்சி எதுவுமே நடிக்கலைண்ணே. நம்ம வேலையை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ணது தான் அதுதானே. அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லைண்ணே. நம்ம பண்ணுற எல்லா சீனுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் 100 கொடுத்துடணும் அப்படின்றது தானே பண்ணது. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்ம படத்தில் வந்து பார்க்கும்போது அதில் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்போம், மியூசிக் போட்டிருப்போம், அது போக வந்துட்டு நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே இல்லாமல் நம்ம பிளண்ட்டாக பார்க்குறது தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அதோட எஃபெக்டே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற கட்டுக்கும் ஃபைனலாக பார்க்குற கட்டுக்கும் வந்துட்டு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு இது பார்க்கும்போது இப்படி ஆகும் அப்படின்றதான் வந்துட்டு ஜட்ஜே கிடையாதுன்னு பண்ணுறதா பண்ணியாச்சு. 100% கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், 100% கொடுத்துருக்கேன். கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். கதை சொல்லும் போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையே வந்துட்டு ஒரு புது கதை தான். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி கதைகள் வந்துட்டு ரொம்ப கம்மி. அந்த மாதிரி வகையில் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு ஒரு ஐடியாவாகவே வந்துட்டு ஒரு புது ஐடியாவாக இருந்தது. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக வந்திருக்கேன். ஆனால் பேசிக்காக நமக்கு வந்துட்டு எந்த படம் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்துட்டு மியூசிக்ன்றது வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற ஒரு எலிமெண்ட்னேன். அதுவும் ஹாரர்னு வரும்போது அந்த ஹாரரில் வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு பெரிய எலிமெண்ட்டே ப்ளே பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து அது ஹாரரை பொறுத்த வரைக்கும் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இந்த 2 விதத்துலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணலாம். அந்த வகையில் எங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருமே சொன்னதாக தான் மியூசிக் சூப்பராக இருக்குது அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மியூசிக்கும் சூப்பராக வந்திருக்குன்னா மியூசிக் வந்துட்டு ஒரு நல்ல பலனாக இருக்குது நான் இந்த படத்துக்கு. நான் ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போதைக்கு ஹாப்பி தானே. நமக்கு இப்போ தான் படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் 10 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் பார்க்குறது இப்போது ஃபஸ்ட்டு 11 மணி ஷோ, இது 3வது ஷோண்ணே. ஸோ 3வது ஷோ தான் வந்திருக்கு. நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நமக்கு வந்துட்டு இன்னும் எப்படி போகுதுன்றதும் தெரியல. நாளைக்கு தானே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ பார்த்த வரைக்கும் காலையிலேருந்து எல்லா தேட்டர்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், காசியில் வந்துட்டு டிக்கெட் எல்லாமே ஃபில்லு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு ஃபீனிக்ஸில் ஃபுல்லாகிட்டுருக்கு, விஆர் மால்லையும் ஃபுல்லாகிட்டுருக்குண்ணே. ஸோ டிக்கெட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகிட்டுருக்குண்ணே. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு என் கூட சேர்ந்து நடிக்கிறது எப்படி பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என் ஃப்ரெண்டுண்ணே. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள்லாம் ஒரே கேங்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஹீரோயின்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்துட்டு ஐராவோட ஒர்க் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அது தெரிஞ்சதுனால நம்ம ஏன் ஐராவை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணது தான். ஈஸியாக இருந்துண்ணே, கம்ஃபர்டபுளாக இருந்தது. நடுவில் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் சீன்லாம் வரோண்ணே, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்துட்டு நாங்கள் 2 பேரும் மாற்றி வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போவோம், சிரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா போச்சுண்ணே. எல்லா இடத்துலையும் சொல்கிறது தானே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹாரர் ஃபிலிம் வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக ஆச்சுண்ணே. கடந்த 4-5 வருஷமாக நம்ம வந்துட்டு ப்ராப்பர் ஹாரர் ஃபிலிம் பார்க்குறதே இல்லைண்ணே. நம்ம பார்க்குற எல்லா ஹாரர்லேயுமே வந்துட்டு ஒரு ஹியூமர் மிக்ஸ் ஆயிரும், இல்லை வந்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டு லவ் பாட்டு வச்சுருவாங்க, இல்லை லவ் அது உள்ளே வந்துட்டு ஆங்கிள் வந்துடும். இந்த மாதிரி வர நேரத்தில் நமக்கு ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பேயை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குண்ணே. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாரர் எஃபெக்ட் வேணும். ஒரு பேய் படம் ரொம்ப நாளாக பார்க்கலப்பா நான் சரியா. நான் வந்துட்டு பார்க்குற எல்லா பேய் படமும் வந்துட்டு டெனன்ட்டு, நன்னு, காஞ்சூரிங் இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷில் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தமிழில் அப்படி வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹாரர் ட்ரீட்டாக இருக்கும்ண்ணே.